நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வெண்ணெய்மலை பகுதியை தமிழக முதலமைச்சர் நெருங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சாலையிலே ஏராளமான இளைஞர்கள் காத்திருக்கின்றார்கள், இளம்பெண்கள் காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் என்ன பேச போகின்றார் கரூரில் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கின்றார்கள். கரூர் மாவட்டத்திற்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் இன்று வழங்க இருக்கின்றார். காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை முதலமைச்சரின் வாகனத்தை நெருங்கி வந்து விடாதபடி தள்ளி பின்பக்கமாக செல்ல நிர்பந்திப்பதையும் பார்க்க முடிகின்றது. மேம்பால பகுதியிலே தற்போது முதலமைச்சருடைய வாகனம் வந்திருக்கின்றது. முதலமைச்சருடைய கான்வாய் வாகனங்களில் வரக்கூடிய காவல்துறையினர் முதலமைச்சர் வாகனத்தை நெருங்கி யாரும் வந்துவிடாத வகையிலே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வெண்ணெய்மலையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று அரசியல் உரையாக என்ன பேச போகின்றார், மக்கள் சந்திப்பில் என்ன பேச போகின்றார். 41 உயிர்கள் தன்னுடைய கட்சி கூட்டத்திற்காக வந்த உயிர்கள் பறிபோயிருந்தன. அந்த வழியிலிருந்து இது நாள் வரை மீள முடியவில்லை என்பதை தனக்கு நெருக்கமானவர்களிடம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரசியல் கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகளிலும் இந்த நாள் வரை கூட கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கரூர் மக்களிடம் என்ன பேச போகின்றார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தான் பேச நினைத்ததை முழுவதுமாக அவரால் பேசி முடிக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு கரூரில் அவற்றையெல்லாம் பேச இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். அரங்கை வந்து அடைந்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.